வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா கொஞ்ச நாள் ஆளா காணோம் தானே பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை நண்பர்களே, கொஞ்ச நாள் டவுன்ஃபாலாக இருந்தேன், அதான் ஃபாலோ ஆகிட்டேன். அதுக்குன்னு கம்பேக்லாம் கேட்டுறாதீங்க, அது பேக் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கான காணொலியில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம காலேஜில் நம்ம கிளப்பில் ஒரு ஈவெண்ட்டு, அதை பார்க்குறது தான் இவ்வளோ கூட்டம் வந்துக்குது. இவங்க தான் நம்ம ஈவெண்ட்டோட முக்கிய புள்ளிகள், இந்த 3 பேரும் தான். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நடுவில் வராரு, அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு, அவர் கூட பேசி வராரு. அவர் தான் நம்ம வைஸ் சேர்மேனு. கொஞ்சம் முன்னாடி நடந்து போகிறாரு, அவர் நம்மளோட பிரின்சிபல் ஐயா. 3 பேரும் பயங்கரமான வாக் போட்டுட்டு ஆட்டுவதுக்கு வந்து சென்ட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மங்களகரமான ஒரு காரியத்தை பண்ணுறாங்க, விளக்கேற்றுறது. விளக்கு யார் ஏற்றுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைஸ் சேர்மேன் சார், அதுக்கப்புறம் பிரின்சிபல் சார், அதுக்கப்புறம் நம்ம லைப்ரரியோட ஹெட்டே இந்த மேடம் தான், அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம யுவா கிளப்போட சேர் அண்ட் கோச்சர் அவர்கள். அதுக்கப்புறம் ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, எல்லோரும் வந்து மும்முரமாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வெல்கம் ஸ்பீச்சாக நம்மளோட சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் ஹரிபாலாஜி, அதுக்கப்புறம் அவரை பின்தொடர்ந்து நம்மளுடைய கிளப்போட கோச்சார் மிஸ்ஸஸ் ஷீரின் அவங்களும் ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளப்போட சேர்பர்சனே வந்து ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து நல்ல ஐடியாலாம் கொடுத்தாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அவருடைய ஸ்பீச்சும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜூனியர்ஸ் அண்ட் கோச்சர்ஸ்க்கு பேட்ச்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம கிளப்போட கோச்சர் மிஸ்டர் நரேன் அவருக்கும் பேட்ச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளப்பில் இருக்கிற பல வெர்டிக்கல் கோச்சர்ஸ் அண்ட் சேர்ஸ்க்கும் பேட்ச் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கிளப்புக்கே சொந்தக்காரர் மிஸ்டர் மணிஷ் மாதவன் சேர்பர்சன், அவருக்கும் லாஸ்ட்டாக பேட்ச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈவெண்ட்டை நம்ம இடிதாங்கியை வச்சு முடிச்சாச்சு. அப்படியே நம்ம கிளப் பசங்க கூட ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு நேராக எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ் மோத்வானி ப்ராஜெக்டில். தக்காளி இங்கே இருக்கிற வந்ததுன்னு கேட்குறீங்க, நம்ம கிளப்போட அட்டி பெருசு, தக்காளி உட்காரதுக்கு இடமே இல்லை, அதான் இந்த லாவை பிடிச்சிட்டோம். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம அனிருத் ப்ரோ வந்து பசங்களுக்கு ஏதோ கறிக்குழம்பு இல்லை கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறேன்னாரு. ஏதோ பயங்கரமாக இன்ட்ராக்டிவ் செஷனாக பயணிச்சு. பாவம் பசங்க அழுதுட்டானுங்க அவர் கேட்ட கேள்விக்கு ஒன்றுக்கும். அதுக்கப்புறம் நம்ம மூலசமனை மேம்படுத்தும் வகையாக பல ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் எல்லாம் வச்சு பசங்களை கொஞ்சம் தேத்தியாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, காணொலி முடியும் தருணம் வந்து விட்டது. லாஸ்ட்டாக எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு நம்ம ஹரி பாலாஜி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.